Hello students, இது என்ன டாபிக் அப்படின்னா determine the time constant for the following circuits. இது நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் தான். பட் இதில் இங்கே வந்து 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைம் கான்ஸ்டன்ட் ஆர்எல் சர்க்கியூட்டுக்கு பார்த்தோம்னா இதான் ஃபார்முலா. அதே மாதிரி ஆர்சி சர்க்கியூட்டுக்கு டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சி, இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் மோர் தென் ஒன் ரெசிஸ்டர், மோர் தென் ஒன் இண்டக்டர் இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? எல் ஈக்குவலண்ட் டிவைடட் பை ஆர் ஈக்குவலண்ட். அதே மாதிரி இங்கே ஆர் ஈக்குவலண்ட் இன்ட்டு சி ஈக்குவலண்ட். இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் டைம் கான்ஸ்டன்ட் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்சில் வந்து இந்த பிஃபோர் சுவிட்சிங் ஆக்ஷனில் இந்த 20 ஓம், இந்த கீழே இருக்கிற 20 ஓம் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஆஃப்டர் சுவிட்ச் கெட்ஸ் க்ளோஸ்டு அந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா ஸோ இந்த 2 ரெசிஸ்டர்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்டில் கொடுத்து இப்போ டைம் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை நம்ம எடுத்துக்கணும்? பிஃபோர் சுவிட்சிங் ஆக்ஷனா ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன். ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன் அதாவது ஸ்டெடி ஸ்டேட்னா ஆஃப்டர் ரீச்சிங் ஸ்டெடி ஸ்டேட்னா அட் டைம் வந்து இன்ஃபினிட் ஆஃப்டர் லாங் டைம், அப்போ உள்ள கண்டிஷனை தான் எடுத்துக்கணும். தேர்ஃபோர் இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன்னா அதாவது ஆஃப்டர் t இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும்? சர்க்யூட் என்ன மாறும்னா இதே 50 வோல்டேஜ். ஸோ இங்கே வந்து சுவிட்ச் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனோடனே இந்த மாதிரி வந்துடும். இங்கேயும் 20 ஓம், இங்கேயும் 20 ஓம், ஓகே, இங்கே 5 ஹென்ரி. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். இங்கே ஒரு இண்டக்டர் தான் இருக்குது. ஸோ எல் டிவைடட் பை இங்கே 2 ரெசிஸ்டர் இருக்கிறதுனால ஆர் ஈக்குவலண்ட். இங்கே 20 பேரல் வித் 20, அதாவது 5 டிவைடட் பை 20 பேரல் வித் 20. 20 பேரல் வித் 20 என்ன வரும்? 10 வரும். therefore tau is equal to 5 by 10 is equal to 0.5 seconds. Tau time second, time constant tau is equal to 0.5 seconds. இதுதான் வந்து ஆன்சர். அதாவது ஆஃப்டர் சுவிட்ச் கெட்ஸ் க்ளோஸ்டு அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, சுவிட்ச் கெட்ஸ் க்ளோஸ்டுன்றதை விட ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன் அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் சேம் சர்க்யூட் தான். பட் என்னென்னா இங்கே ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன் என்ன ஆகும்னா இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பிஃபோர் சுவிட்சிங் ஆக்ஷனில் தான் இந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷனில் இது ஓப்பன் ஆயிரும். அப்போ இங்கேயும் எப்படி பார்த்தாலும் ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன் தான் இருக்கணும். ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன் என்ன ஆயிரும்? இந்த ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சர்க்யூட் எப்படி வரும்னா ஸோ மேலே உள்ளது ஓப்பன் ஆயிரும், 20 ஓம், ஸோ சர்க்யூட் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. therefore tau is equal to L by R. ஓகே, இதில் பாருங்கள் எல்லோட வேல்யூ 5, இங்கே வந்து 20. ஸோ 1/4, 1/4னா 0.25 seconds, 0.25. therefore tau time constant tau is equal to 0.25 seconds. இதுதான் வந்து ஆன்சர். இந்த ரெண்டு ப்ராப்ளமையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேம் வேல்யூ. இங்கேயும் 20 ஓம், இங்கேயும் 5 ஹென்ரி சப்ளை வோல்டேஜ் எல்லாமே சேம் தான். பட் இந்த டைரக்ஷனை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரில் எரர் வரும். ஸோ பி கேர்ஃபுல். ஆர்சி சர்க்யூட்லேயும் அதே தான். ஆஃப்டர் டி இஸ் ஈக்குவல் டு 0, ஓகே, அப்போ என்ன ஆயிரும்? இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகிட்டா switch gets closed. இப்போ டவ் ஜென்ரலாக ஃபார்முலா என்ன? மோர் தென் ஒன் ரெசிஸ்டர் இருக்குது. therefore ஆர் ஈக்குவலண்ட் சி ஈக்குவலண்ட்.
ஆர் ஈக்குவலண்ட்னா என்னென்னா இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகினா இந்த பேரலாக வந்து கனெக்ட் ஆயிரும். 2 கிலோ ஓம் அதை விட்டுறக்கூடாது, பேரல் வித் 2 கிலோ ஓம். ஸோ இது என்ன ஆகும், 2 × 2 டிவைடட் பை 2k × 2k டிவைடட் பை 2k ப்ளஸ் 2k. இது சால்வ் பண்ணிங்கன்னா 1 கிலோ ஓம்னு வரும் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, சி ஈக்குவலண்ட் என்ன வரும், பேரலில் இருந்தால் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டரும் இண்டக்டரும் பேரலாக இருந்தால் காம்பினேஷன் வேறு, பட் சீரீஸ் வந்து பேரலாக இருக்கும்போது மட்டும் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். therefore 1 microfarad plus 1 microfarad is equal to 2 microfarad. ஸோ ஆர் ஈக்குவலண்ட் சி ஈக்குவலண்ட் இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 கிலோ ஓம் இன்ட்டு 2 microfarad, 1 × 10⁻³ இன்ட்டு 2 × 10⁻−6. ஸோ 1 × 2 இது வந்து -3. அப்போ 2 -3 செகண்ட். இப்போ ஃபைனலாக எப்படி எழுதுகிறோம், டவ் இஸ் ஈக்குவல் டு 2 millisecond. இதானது டைம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மிஸ்டேக் விடாமல் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் இனிஷியல் கண்டிஷன்றது கொடுக்கவே இல்லை. அதுக்காக இனிஷியல் கண்டிஷன் இதில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதில் இனிஷியல் கண்டிஷன் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பிஃபோர் ஸ்விட்சிங் ஆக்ஷனில் என்ன அந்த ஸ்டேட்டஸ் அந்த கரண்ட்டில் ஃப்ளோ ஆனதோ அதுதான் வந்து இனிஷியல் கண்டிஷன். அதாவது என்னென்னா, ஸ்விட்ச் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் 1ல் இருக்குது. ஓகே, இந்த ஸ்விட்ச் கண்டிஷன் வந்து இங்கே 1 2 அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, switch is in position 1 for a long time and brought to position 2. இங்கேருந்து 2 கொண்டு வரோம். அட் t = 0ல் 1லேருந்து 2க்கு மூவ் பண்ணுறோம் இந்த ஸ்விட்சை. அப்போ அட் t = 0 மைனஸ் பிஃபோர் ஸ்விட்சிங் ஆக்ஷனில் இந்த சர்க்யூட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, t = 0 மைனஸில் பார்த்தீங்கன்னா இண்டக்டரை வந்து என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அட் t = 0 மைனஸ் பிஃபோர் ஸ்விட்சிங் ஆக்ஷனில் 50 வோல்டேஜில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா 1ல் தான் இருந்திருக்கும். ஸோ 50 வோல்டேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து இண்டக்டரை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம், பண்ணியாட்டோம். இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் பார்த்தீங்கன்னா I0 மைனஸ். ஓகேயா, therefore I0 மைனஸ் என்ன அப்படின்னா V/R. என்னது 50/10. 50/10னா 5 ஆம்பியர். அதாவது I = 0 மைனஸ் வந்து 5 ஆம்பியர். இண்டக்டரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன, இட் டஸ் நாட் அலோவ் சடன் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். therefore என்ன வரும், I0 ப்ளஸ்ஸுமே இதே 5 ஆம்பியர் கரண்ட்டு தான் இருக்கும். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இனிஷியல் கண்டிஷன். இப்போ பாருங்கள், ஆஃப்டர் ஸ்விட்ச் கெட்ஸ் க்ளோஸ்டு, அதாவது ஆஃப்டர் ஸ்விட்ச் ஹேஸ் பீன் ப்ரவுட் டு த பொசிஷன் 2, இந்த சர்க்யூட் எப்படி வரும்னா இந்த 20 வோல்டேஜில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இந்த சர்க்யூட். therefore ப்ளஸ் மைனஸ் இந்த 20 வோல்டேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். அப்புறம் இந்த இண்டக்டர் 2 ஹென்ரி. இதில் அப்ளை சார் ஃபஸ்ட்டு வந்து கேவிஎல் எழுதுங்க. என்னென்னா -20 ப்ளஸ் 10 × I ப்ளஸ் இங்கே வந்து LdI/dt. சார் இங்கே என்ன 2dI/dt இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 10 20 இந்த மாதிரி மாறிடும். இப்போ என்ன பண்ணுறோம், அப்ளை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைடு. அப்ளை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது S × I மைனஸ் இந்த இனிஷியல் கண்டிஷன் வரும். ஓகே, ப்ளஸ் 5 × I
இஸ் ஈக்குவல் டு 10 மட்டும் எழுதக்கூடாது. இங்கே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 10 வந்து 10/s. ஓகே, இந்த ஐ நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா அட் 0 மைனஸில் 5 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, 0 ப்ளஸ்லையும் அதாவது ஆஃப்டர் ஸ்விட்ச் இமீடியட்லி ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆக்சர்லையும் 5 ஆம்பியர், அப்போ அட் 0 எக்ஸாக்ட்லியும் இங்கேயும் 5 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். therefore இந்த 5 ஆம்பியர் இனிஷியல் கரண்ட்டுன்னு செப்பரேட்டாக கொடுக்காம இந்த சுவிட்ச் பொசிஷன் மாறுதில்ல, இதில் இன்டெரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கரண்ட். ஸோ ஐ நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ ஆஃப் 0, ஐ நாட் ஆர் ஐ ஆஃப் 0 எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட வேல்யூ வந்து 5 ஆம்பியர். ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணால் என்ன ஆகும்? எஸ் இன்டூ ஐ ஆஃப் எஸ் மைனஸ் 5 ப்ளஸ் 5 இன்டூ ஐ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 10/s. ஸோ இதை ஐ ஆஃப் எஸ் இதை செப்பரேட் பண்ணோன்னா என்ன வரும்னா, ஸோ as per இது நார்மல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஐ ஆஃப் எஸ் வந்து இதை டெரைவ் பண்ணி செப்பரேட்டாக எடுக்கிறோம். செப்பரேட்டாக எடுத்ததுக்கப்புறம் இது என்னதுன்னா a/s அப்புறம் ப்ளஸ் b/s ப்ளஸ் y. இது என்னென்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். இதில் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்னா ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் இதிலேருந்து சால்வ் பண்ணணும். பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் பியோட வேல்யூ வந்து நியூமரேட்டர் அப்படி எழுதணும், டினாமினேட்டரை ஸோ ஏயோட டினாமினேட்டரை இங்கே எழுதிட்டு இந்த டினாமினேட்டரை 0 ஈக்குவேட் பண்ணும்போது, அதாவது எஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணும்போது எஸ்ஸோட வேல்யூ வந்து -5. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பியோட வேல்யூ 3. அதே மாதிரி ஏயோட வேல்யூ இதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா the value of a is 2. So substitute b, the values of a and b in this equation. Then this equation becomes I of s is equal to 2/s plus இந்த bக்கு பதிலாக இங்கே வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 divided by s plus 5. இப்போ டேக் இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே ஐ ஆஃப் எஸ் வந்து ஐ ஆஃப் டி, அதாவது டைம் டொமைனுக்கு மாறிடும் எஸ் டொமைன்லேருந்து. ஸோ இதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் எடுத்திங்கன்னா 2 ப்ளஸ் இதுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது 3 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 1/s ப்ளஸ் ஏன்னா e⁻−80 இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே என்ன ஒன்றா e⁻−5t. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் டவுன் த யூனிட் ஸ்டெப் சிக்னல், அதாவது u of t. ஓகேயா? அவ்வளோதான் ஆன்சர். மொத்தத்தில் என்னென்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இனிஷியல் கண்டிஷன், அதாவது சுவிட்ச் வந்து இதிலேருந்து இங்கே மூவ் பண்ணும்போது எதை இனிஷியல் கண்டிஷன் எடுக்கணும்னா இந்த சடன் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது தான் வந்து இனிஷியல் கரண்ட்டாக இங்கே எடுக்கணும். அதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் உள்ள நியூ கான்செப்ட். அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கெட்ச் த வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம்னா என்னது? இதை பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பிளாட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து ஐ ஆஃப் டி, ஓகே, இதான் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் டி. இப்போ இது எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னா, இந்த பாயிண்டில் என்ன இருக்கும்? டி இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா இதுதான் ஆரிஜின். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னா 2 + 3 × e⁻0ன்னு வரும். எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ என்ன வரும்? 5ன்னு வரும். 2 + 3 5. அதாவது at t is equal to 0 I of t is equal to 5 ஆம்பியர். அப்போ இங்கே t is equal to 0க்கு நேரம் எங்கே இருக்கும்? 5 ஆம்பியரில் ஸ்டார்ட் ஆகணும். 5 ஆம்பியர். ஓகே, at t tends to infinity, இன்ஃபினிட்டியில் இந்த வேவ்ஃபார்ம் எங்கே இருக்கும்? அப்போ 2 + 3 × e⁻∞. ஸோ e⁻∞ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? 2 மட்டும்தான் இருக்கும். இப்போ என்னாகும்? இங்கே வந்து ஐ ஆஃப் டி என்ன ஆயிரும்? 2 ஆம்பியர். ஸோ 2 ஆம்பியர் எங்கே இருக்கும்? அது இன்ஃபினிட்டியில் 2 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக எப்படி டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று ஆட் பண்ணுங்கள். எது ஆட் பண்ணலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அட் t is equal to 0+. இது கொஷினில் கேட்கல, பட் நிறைய கொஷினில் கேட்பாங்க. அதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கொஷின்லே இந்த கான்செப்டை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆட் என்ன
இது எப்படி கொடுப்பாங்கன்னா இனிஷியல் ரேட் ஆஃப் growth அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, ஆல்சோ ஃபைண்ட் இனிஷியல் ரேட் ஆஃப் growth. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அது என்ன இனிஷியல் ரேட் ஆஃப் growth அப்படின்னா, இனிஷியல் ரேட் ஆஃப் growthனா dt இது எந்த டைம்லனா அட் 0+. ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆக்ஷனில் இதோட ரேட் ஆஃப் growth வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, அஸ் பர் நார்மலாக இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, அட் t is equal to 0+, இந்த சர்க்கியூட் எப்படி, இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ இதை கூட எடுத்துக்கலாம். di dt 0+, plus 5 into I 0+ is equal to 10. ஓகே, ஸோ இதை டைரெக்டாக எழுதிட்டோம். இதிலேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு இதோட வேல்யூ தான் தேவை. அப்போ நம்ம என்ன எழுதணும், di dt 0+ is equal to 10 minus 5 into I 0+. இந்த I0+ ஓட வேல்யூ, I0 மைனஸோட வேல்யூ எல்லாமே என்ன கொடுத்துருக்கோம், 5 ஆம்பியர் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா 10 minus 5 into 5 இப்போ என்ன வரும், 10 minus 25னா என்னது, -15. ஓகே, அப்போ இதுதான் வந்து di by dt 0+. ஓகே, இதுக்கு யூனிட் என்ன வரும் அப்படின்னா, இதில் பாருங்கள், நியூமரேட்டரில் சேஞ்ச் இன் கரண்ட், டினாமினேட்டரில் சேஞ்ச் இன் டைம். ஸோ கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பெர் செகண்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இது மைனஸ்லேயும் வரும் ப்ளஸ்லேயும் வரும். ஓகே, இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, இமிடியட்லி ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆக்ஷன்னா, ஸோ அட் t is equal to 0ல் தான் வந்து நம்ம ஸ்விட்சிங் ஆக்ஷன் வந்து நடக்குது. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஸ்விட்சிங் ஆக்ஷன்னா இங்கே வரும். இமிடியட்லி ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆக்ஷன்னா, ஸோ இந்த நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட், ஸோ ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அந்த பாயிண்டில் இந்த கரண்ட்டோட ரேட் ஆஃப் growth என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அது ஒரு செகண்டுக்கு -15 ஆம்பியர் அந்தளவுக்கு ரேட் வந்து இந்த கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. பட் இது எல்லாமே மில்லி செகண்ட் கணக்கில் தான் வரும். இது ஏன் மைனஸில் இருக்குன்னா, இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால ரேட் ஆஃப் growthன்னு நான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் டிகேனா ப்ளஸில் சொல்லலாம், பட் ரேட் ஆஃப் growthன்னு கேட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் -15, அதாவது ஒரு செகண்டுக்கு 15 ஆம்பியர் வந்து இந்த கரண்ட் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அந்த ரேட் ஆஃப் growthல வந்து இது இறங்கு, அதான் கேட்பாங்க. ஸோ இந்த டிஐ பை இனிஷியல் ரேட் ஆஃப் growth, ஓகே, இனிஷியல் ரேட் ஆஃப் growth வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஓகே, இந்த t is equal to 0லேருந்து 0+ வரைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நிறையா ப்ராப்ளம் வந்து இந்த இனிஷியல் ரேட் ஆஃப் growthன்றது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இனிஷியல் கரண்ட்டை வந்து இந்த சடன் சேஞ்ச் ஆஃப், இட் டஸ் நாட் அலோவ் சடன் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இருக்குல்ல, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இப்போ வரையும் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், அதாவது நம்ம ஒரு பேட்டரி சப்ளை கொடுத்து அதோட எக்ஸ்பெனன்ஷியல் அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பாருங்கள், ஆர்எல் சர்க்கியூட் வித் சைனசாய்டல் எக்ஸைட்டேஷன். அதாவது சப்ளை வந்து சைனசாய்டல் வோல்டேஜ் வந்து சப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டெரிவேஷன். ஸோ இந்த டெரிவேஷன் ரொம்ப முக்கியம், அதில் வர ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தோம்னா சிம்பிள் தான், நீங்கள் நார்மலாக மேக்ஸில் உள்ள டெரிவேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு வந்து இங்கே, அதில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் மேக்ஸில் படிக்கும்போது டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இது டைப் 3ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் s² + ω² இந்த மாதிரி வந்தால் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கே என்ன bx + c அப்படின்னு எழுதியிருப்பீங்க. ஸோ அது இந்த மாதிரி ஏயோட வேல்யூ சால்வ் பண்ணிவிட்டு, அடுத்து பியோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s², ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s, இந்த மாதிரிலாம் வந்து இந்த சர்க்கியூட் அந்த டெரிவேஷனில் வரும். இது எல்லாமே நீங்கள் மேக்ஸில் படித்தது தான்.
அதே மாதிரி ஆர்சி சர்க்கியூட்டுக்கும் நான் வந்து டெரிவேஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து செப்பரேட்டாக நடத்தலை, வந்து நான் டைம் இருக்கும்போது அதுக்கு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டெரிவேஷனை மட்டும் நோட் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு டவுட் வராது, ஏன்னா இது நார்மல் மேக்ஸ் தான். ஓகேயா? ஸோ இதையும் சேர்த்து வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. ஓகே, டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.